காங்கிரஸ். இந்த வார்த்தைய கேட்டதும் நம்ம மனசுல என்ன வருது? ஒரு அரசியல் கட்சி இல்லையா? ஆனா மகாத்மா காந்தி சொன்னார், இது ஒரு கட்சிக்கோ ஒரு குழுவுக்கோ சொந்தமானது இல்ல. இது ஒரு தேசிய நிறுவனம்னு. காந்தியோட இந்த ஆழமான வார்த்தைகளை வச்சுதான் இந்திய வரலாற்றோட ஒரு மாபெரும் சக்தியோட பிறப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இந்திய தேசிய காங்கிரஸோட ஆரம்ப கால கதை. சரி, இந்த கதைய நாம எப்படி பார்க்க போறோம்? 6 முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு தேசம் எப்படி மெல்ல மெல்ல கண்ணு முழிச்சதுன்னு பார்ப்போம். அப்புறம் காங்கிரஸோட பிறப்புல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை உடைக்க போறோம். அதுக்கப்புறம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த முதல் கூட்டத்துக்கே ஒரு விசிட் அடிப்போம். அதோட ஆரம்ப கால வளர்ச்சி, அது பிரிட்டிஷ் அரசு முன்னாடி வச்ச தைரியமான கோரிக்கைகள், அதனால வந்த மோதல்கள், கடைசியா அந்த முதல் 20 வருஷம் நமக்கு விட்டுட்டு போன பாடம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். முதல் பகுதி ஒரு தேசத்தோட விழிப்புணர்வு. பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறது திடீர்னு முளைச்ச ஒரு செடி இல்ல. அதுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுல ஒரு பெரிய சமூக அரசியல் புயலே அடிச்சது. அந்த புயலோட விளைவுதான் காங்கிரஸ். சரி, அந்த புயல் எப்படி உருவாச்சு? நம்ம எல்லாருக்கும் நாம இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வு எப்படி வந்துச்சு? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. மேற்கத்திய கல்வி புதுசா யோசிக்க வச்சது. நம்ம சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நம்மளையே சரி பண்ணிக்க உதவுச்சு. பத்திரிகைகள் சுதந்திர வேட்கையை தூண்டுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் ஆட்சியோட கொடுமை, அவங்களோட அடக்குமுறை நம்மள சுரண்டுனது. இது எல்லாத்தையும் பார்த்து கோவப்பட்ட மக்கள் ஒன்னு சேர ஆரம்பிச்சாங்க. அந்த கோவத்தோட வெளிப்பாடுதான் வங்காளம், பம்பாய், மெட்ராஸ்ல உருவான சின்ன சின்ன அரசியல் அமைப்புகள். இவங்க தான் பெரிய இயக்கத்துக்கு முதல் படி. 2வது பகுதி காங்கிரஸோட பிறப்பு. ஒரு மர்மம். ஆமாங்க, இது ஒரு பெரிய மர்மம்தான். காங்கிரஸ் எப்படி உருவாச்சுங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று ஆசிரியர்களுக்குள்ளேயே ஒரே குழப்பம்தான். ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்றாங்க. சிலது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, சிலது ஒண்ணுக்கொண்ணு முரணா கூட இருக்கு. வாங்க, அந்த மர்ம முடிச்சுகளை ஒன்னொன்னா அழுத்து பாப்போம். நீங்க ரெடியா? அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். காங்கிரஸ் நிஜமாவே எப்படி உருவாச்சு? அத இந்தியர்களோட அரசியல் விழிப்புணர்வால தானா உருவான ஒரு இயக்கமா? இல்ல பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு மாஸ்டர் பிளானா? வாங்க, இந்த வரலாற்று புதிருக்கு விடை கண்டுபிடிக்கலாம். இதுல 2 முக்கியமான தியரி இருக்கு. ஒண்ணுக்கொன்னு அப்படியே எதிர்ப்பதும். தியரி என்ன சொல்லுதுன்னா, அது இயற்கையா நடந்தது. இந்தியா முழுக்க அரசியல் உணர்வு வளர்ந்துட்டே இருந்துச்சு. அதோட விளைவா காங்கிரஸ் உருவாச்சு. சிம்பிள். ஆனா லாலா லஜ்பத் ராய் மாதிரியான தலைவர்கள் அதெல்லாம் சும்மா கதைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன 2வது தியரி கேட்கவே அதிர்ச்சியா இருக்கும். காங்கிரஸ்ங்கிறது இந்தியர்களோட ஐடியா இல்ல, அது வைஸ்ராய் டஃப்ரினோட மூளையில உதிச்ச ஒரு குழந்தை. ஆமா, கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பால மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி டஃப்ரனே இதை உருவாக்கினார்னு அவங்க குற்றம் சாட்டினாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப பிரபலமான ஒரு தியரி இருக்கு. அதுதான் சேஃப்டி வால்வ் தியரி. இத புரிஞ்சுக்க ஒரு பிரஷர் குக்கரை கற்பனை பண்ணிக்கோங்க. 1857ல நடந்த புரட்சிக்கு பிறகு இந்திய மக்கள் மனசுக்குள்ள கோபம் ஒரு பிரஷர் மாதிரி ஏறிட்டே இருந்துச்சு. இத புரிஞ்சுக்கிட்ட ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான் ஏஓ ஹியூம். அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த பிரஷரை வெளியேத்த ஒரு வால்வ் இல்லைனா குக்கர் வெடிச்சு பிரிட்டிஷ் ஆட்சியை காலியாயிரும்னு பயந்தாரு. அதனால அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாப்பா வெளியேத்த ஒரு வழியை உருவாக்குனார். அந்த சேஃப்டி வால்வு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இதுதான் ஹியூமோட திட்டம். யோசிச்சு பாருங்க, கதை இதோட முடியல. இன்னும் சில தியோரிகளும் இருக்கு. ஒன்னு, ரஷ்யா மேல இருந்த பயம். ரஷ்யா இந்தியாவை புடிச்சிருமோன்னு பயந்து பிரிட்டிஷ்காரங்க தங்களுக்கு விசுவாசமா இருக்கிற ஒரு இந்திய அமைப்பை உருவாக்குனதா சொல்றாங்க. இன்னொன்னு, இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்றாங்க. அதாவது படிச்ச இந்தியர்களை தங்களோட பக்கம் இழுத்துக்கிட்டா அவங்க சாதாரண மக்களோட சேர்ந்து போராட மாட்டாங்கன்னு பிரிட்டிஷ் அரசு கணக்கு போட்டது. கடைசியா அன்னிபெசன்ட் மந்திரி ஆட்கள் இதுக்கு ஒரு ஆன்மீக காரணம் இருக்குன்னு சொன்னாங்க. தியோசபிக்கல் சொசைட்டி மீட்டிங் தான் காங்கிரஸோட ஆரம்பம்னு அவங்க நம்புனாங்க. அப்போ இந்த மர்மத்துக்கு விடை என்ன? சரி, முழுசா கிடைச்சதான்னு கேட்டா இல்ல. பட்டாபி சீதாராமையா சொன்ன மாதிரி இன்னைக்கும் அதுல ஒரு சின்ன மர்மம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் உருவாக வேண்டியது காலத்தோட கட்டாயம். அது இந்திய வரலாற்றோட ஒரு இயற்கையான வளர்ச்சி தான். நிறைய பேர் ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு ரிட்டையர்டு பிரிட்டிஷ் அதிகாரியான ஏஓ ஹியூம் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி மத்தவங்களை விட வேகமா செயல்பட்டு அந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டார். அவ்வளவுதான். 3வது பகுதி 1885, அந்த முதல் மாநாடு. சரி, தியரிஸ் எல்லாம் போதும். இப்போ நிஜமான வரலாற்றுக்குள்ள போலாம். ஒரு ஐடியாவா இருந்தது எப்படி பம்பாயில ஒரு சரித்திர நிகழ்வா மாறுச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த மாபெரும் முயற்சிக்கு பின்னாடி இருந்தவர் ஏஓ ஹியூம். அவரோட உழைப்பு சாதாரணமானதில்ல. பாருங்க, 1882ல ரிட்டையர் ஆனதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எச்சரிச்சு ஒரு புக் எழுதுறாரு.
அடுத்த வருஷமே கல்கத்தா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு உருக்கமான லெட்டர் எழுதுறாரு. ஒரு 50 பேர் போதும், தன்னலமில்லாத 50 பேர் வாங்க, ஒரு புது இந்தியாவை உருவாக்குவோம்னு கூப்பிடுறாரு. கடைசியா 1885ல இங்கிலாந்துக்கே போய் அங்க இருக்கிற தலைவர்களோட சப்போர்ட்ட வாங்கிட்டு ஒரு புயல் மாதிரி இந்தியாவுக்கு திரும்பி வந்து காங்கிரஸ் இயக்கத்தை ஆரம்பிச்சே வச்சிட்டாரு. அந்த வரலாற்று நாள் டிசம்பர் 28, 1885. இடம் பாம்பாயில இருந்த கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி. அன்னைக்கு இந்தியாவோட சரித்திரத்துல ஒரு புது பக்கம் திறக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல அதுக்கு பேரு இந்திய தேசிய யூனியன். ஆனா நம்ம இந்தியாவின் கிராண்ட் ஓல்ட் மேன் தாதாபாய் நவரோஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற கம்பீரமான பேரை சொன்னார். முதல் தலைவரா WC பானர்ஜியும் பொதுச் செயலாளரா இந்த இயக்கத்தோட மூளையா செயல்பட்ட AOUமும் இருந்தாங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? வெறும் 72 பேர் தான். ஆமா, வெறும் 72 பேர் தான் அந்த முதல் கூட்டத்துக்கு வந்த இந்திய பிரதிநிதிகள். இவங்க எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சவங்க. பிரிட்டிஷ் அரசு இவங்கள விசுவாசமானவங்கன்னு நினைச்சுது. ஆனா அவங்க நெஞ்சுக்குள்ள சுதந்திர கனவு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. வக்கீல்கள், வியாபாரிகள், டாக்டர்கள், ப்ரொஃபசர்ஸ்னு இந்தியா முழுக்க இருந்து ஒரு புது இந்தியாவை உருவாக்கணுங்கிற ஒரே கனவோட முதல் முறையா உன்னா சேர்ந்தாங்க. 4வது பகுதி, ஆரம்பகால பயணம். சரி, ஒரு இயக்கம் பொறந்தாச்சு. ஆனா குழந்தை வளர்றது ஈஸி இல்லையா? காங்கிரஸோட முதல் 20 வருஷ பயணம் பூவிரிச்ச பாதையா இல்ல. அந்த ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் எப்படி வளர்ந்துச்சு, அதுக்கு என்னென்ன விமர்சனங்கள் வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். வருஷம் காங்கிரஸ் கல்கத்தா, சென்னை, லாகூர்னு பெரிய நகரங்கள்ல மீட்டிங் போடும். ஆனா அத பலரும் கிண்டல் தான் பண்ணாங்க. இது ஒரு 3 நாள் கூத்துன்னு சொன்னாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தமாஷான்னு சொன்னாங்க. ஏன் 1901ல காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? இவங்க 3 நாள் மீட்டிங் போடுவாங்க, அப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் தூங்கிடுவாங்கன்னு சொன்னாரு. லாலா லஜ்பதி ராய் இதை விட காட்டமா, இது படிச்ச பணக்காரங்க வருஷம் வந்து ஹாலிடே கொண்டாடுறேன்னு சொன்னார். ஏன் இவ்வளவு விமர்சனம்? காரணம் காங்கிரஸோட தலைமைதான். 20 வருஷம் காங்கிரஸை வழிநடத்தினது யாருன்னு பார்த்தா, அவங்க எல்லோரும் இங்கிலீஷ் படிச்சவங்க, நகரத்துல வாழ்ந்தவங்க, ரொம்ப வசதியானவங்க. அவங்க அறிவாளிகள் தான், அனுபவசாலிகள் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இந்த நாட்டுல கோடிக்கணக்கில் இருந்த விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த தலைமையில இடமே இல்ல. இதுதான் ஆரம்பகால காங்கிரஸோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். 5வது பகுதி, கோரிக்கைகளும் மோதல்களும். சரி, இந்த மேட்டுக்குடி அமைப்பு கவர்மெண்ட் கிட்ட என்னதான் கேட்டுச்சு? அவங்களோட கோரிக்கைகள் என்ன? அதை விட முக்கியம், பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? நட்பா இல்ல பகையா? காங்கிரஸோட கோரிக்கைகளை 2ஆ பிரிக்கலாம். முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க கேட்ட மாற்றங்கள். ரொம்ப தைரியமா கேட்டாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில பெருசு பண்ணுங்க, இன்னும் நிறைய இந்தியர்களை உள்ள கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ICS எக்ஸாம் எழுத நாங்க ஏன் லண்டனுக்கு வரணும், இந்தியாவிலையும் நடத்துங்கன்னு கேட்டாங்க. நீதித்துறைய உங்க கண்ட்ரோல்ல இருந்து பிரிங்கன்னு வாதாடினாங்க. லோக்கல் பாடிஸ்க்கு உண்மையான பவர் கொடுங்கன்னு சொன்னாங்க. மொத்தத்துல நாட்டை ஆள்றதுல எங்களுக்கும் பங்கு வேணும். இதுதான் அவங்களோட முதல் குரல். அடுத்து சாதாரண மக்களுக்காக அவங்க கேட்ட கோரிக்கைகள். உங்க ராணுவ செலவுக்கு எங்களை ஏன் வரி கட்டி சாகடிக்கிறீங்க? நில வரிய குறைங்கன்னு கேட்டாங்க. ஏழைங்க பயன்படுத்துற உப்புக்கு எதுக்கு வரி, அதை உடனே நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டை தட்டி கேட்கிற பத்திரிகைகளோட வாயை மூடாதீங்க, ஃப்ரெஷ் ஃப்ரீடம் வேணும்னு முழங்கினாங்க. இந்திய தொழில் நிறுவனங்களுக்கு உதவுங்க, ஜமீன்தார்கள் கிட்ட இருந்து விவசாயிகளை காப்பாத்துங்கன்னு உண்மையிலேயே மக்களோட குரலா அவங்க ஒலிக்க ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸோட இந்த வளர்ச்சியை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆடிப்போச்சு. அவங்களோட ஆரம்பகால நட்புங்கிற முகமூடி வேகமா கிழிய ஆரம்பிச்சுது. நீங்களே பாருங்க, 1886ல வைஸ்ராய் டஃபரின் காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிட்டு கார்டன் பார்ட்டி கொடுத்தாரு. ஆனா கொஞ்ச வருஷத்திலேயே அதே டஃபரின் காங்கிரஸ தேச துரோக கூட்டம், ஒரு சின்ன மைனாரிட்டி கும்பல்னு திட்ட ஆரம்பிச்சார். அப்புறம் வந்த வைஸ்ராய் கர்சன் இன்னும் ஒரு படி மேல போய் காங்கிரஸ் ஒரு அசிங்கமான அமைப்பு, அது சீக்கிரமே செத்து விழப்போதுன்னு ரொம்ப கேவலமா பேசினார். கர்சனோட ஆணவத்துக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட உண்மையான முகம் இதுதான். அவர் என்ன சொன்னார்னு கேளுங்க. காங்கிரஸ் செத்துக்கிட்டு இருக்கு, நான் இந்தியால இருக்கிற வரைக்கும் அது நிம்மதியா சாகிறதுக்கு நான் உதவி செய்வேன். இதுக்கு மேல பேச ஒன்னும் இல்ல. இனி சமாதானம் இல்ல, சண்டைதான். கடைசி பகுதி, அந்த 20 வருஷத்தோட பலன் என்ன? இவ்ளோ விமர்சனம், இவ்ளோ எதிர்ப்பு. அப்போ காங்கிரஸோட முதல் 20 வருஷமும் வீணா போச்சா, இல்ல அவங்க ஏதாவது சாதிச்சாங்களா? அவங்களால என்ன தாக்கம் உருவாச்சு? வாங்க ஒரு நேர்மையான அலசல் பண்ணலாம். பலவீனங்கள் இருந்துச்சுதான். ஆனா ஆரம்பகால காங்கிரஸோட சாதனைகளை நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. அவங்க தொடர்ந்து போராடினதால தான் 1892ல இந்திய கவுன்சில் சட்டம் வந்துச்சு. ICS எக்ஸாம இந்தியாலயும் நடத்த வச்சது ஒரு பெரிய வெற்றி. ஆனா இதை எல்லாத்தையும் விட அவங்களோட மிகப்பெரிய சாதனை இந்திய மக்களுக்கு அரசியலை கத்துக் கொடுத்ததுதான்.
முறையா இந்தியர்களை ஒரே கொடிக்கு கீழே ஒன்னு சேர்த்தாங்க. இங்க தான் அவங்க ஒரு சூப்பர் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஏஓ ஹியூம ஒரு லைட்னிங் கண்டக்டர் மாதிரி, அதாவது இடிதாங்கி மாதிரி பயன்படுத்தினாங்க. பிரிட்டிஷ்காரங்களோட கோபம் எல்லாம் நேரடியா இந்திய தலைவர்கள் மேல விழாம ஒரு இங்கிலீஷ்காரனான ஹியூம் மேல படுற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா ஆரம்ப கட்டத்தை சமாளிச்சாங்க. அப்போ கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். காங்கிரஸ் பிரிட்டிஷ்காரங்களோட சேஃப்டி வால்வா இல்ல இந்தியாவோட முதல் உண்மையான குரலா? உண்மை என்னன்னா அது ரெண்டுமே தான். அதோட பிறப்பு ரொம்ப சிக்கலானது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதுதான் சுதந்திரத்தை நோக்கிய நம்மோட சங்கடித பயணத்தோட முதல் படி. அந்த ஒரு முதல் அடிதான் இன்னைக்கு நாம சுவாசிக்கிற இந்த சுதந்திர காற்றுக்கு காரணம். 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதி. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்த அந்த காலகட்டத்துல ஒரு புதிய கனவு மெல்ல மெல்ல முளைவிடத் தொடங்குது. அதுதான் சுதந்திர இந்தியாங்கிற கனவு. அந்த கனவுக்கு உயிர் கொடுக்க ஒரு இயக்கம் உருவாகுது. அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். அதோட முதல் 20 வருஷ பயணம் மிதவாதிகள்னு சொல்லப்பட்ட தலைவர்களோட கைகள்ல இருந்துச்சு. அவங்களோட கதை சாதாரண கதை இல்ல, ஒரு தேசமே பிறந்த கதை. வாங்க அந்த வரலாற்று பக்கங்களுக்குள்ள நாமளும் பயணிப்போம். கோபாலகிருஷ்ண கோகலேயோட இந்த வார்த்தைகள்ல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இதுதான் மிதவாதிகளோட ஒட்டுமொத்த தத்துவமே. பாருங்க, அவங்க உடனடி வெற்றிக்காக ஓடல. அதுக்கு பதிலா எதிர்காலத்துல உருவாக்க போற ஒரு வலுவான நிலையான சுதந்திர இந்தியாவுக்கு அஸ்திவாரம் போடணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு வர ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். அந்த பாடத்திலிருந்து கத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையா ஒரு தேசத்தையும் அவங்க கட்டமைச்சாங்க. வருஷ 1885 இந்திய சரித்திரத்துல ஒரு புத்தம் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. அதுவரைக்கும் அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடந்த தேசபக்தியோட குரல்கள்லாம் முதல் முறையா ஒரே மேடையில ஒன்னா இணைய போற தருணம் அது. ஆமா, ஒரு மாபெரும் இயக்கத்தோட பிறப்பு. 1885 பாம்பாயில ஆரம்பிச்ச இந்த பயணம் சரியா 20 வருஷம் நீடிச்சது. இந்த காலகட்டத்தை தான் நாம மிதவாதிகள் காலம்னு சொல்றோம். அவங்க தான் காங்கிரஸோட பாதியே தீர்மானிச்சாங்க. ஆனா 1905 வங்க பிரிவினைங்கிற ஒரு பெரிய புயல் அடிச்சது. அதோட எல்லாமே மாறிப்போச்சு. அது இந்திய சுதந்திர போராட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சது. யோசிச்சு பாருங்க, ஒரு புதிய இயக்கத்தோட முதல் தலைவர், அது எவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை தன் தோள்கள்ல சுமந்தவர் தான் உமேஷ் சந்திர பானர்ஜி. 1885 பம்பாயில நடந்த அந்த முதல் காங்கிரஸ் மாநாட்டுல அவர் ஒரு தேசத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு வரைபடத்தையே முன்வச்சாரு. அப்போ காங்கிரஸோட முதல் நோக்கம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஒரு புரட்சியை ஆரம்பிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா முதல்ல ஒரு தேசத்தை உருவாக்கணும். இனம், மதம், மொழி, மாநிலம்னு பிரிஞ்சு கிடக்கிற இந்திய மக்களையெல்லாம் நாம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு அடையாளத்துக்கு கீழே கொண்டு வரணும். இதுதான் அவங்களோட முதல் மற்றும் மிக முக்கியமான இலக்கா இருந்துச்சு. ஒவ்வொரு பெரிய கட்டிடத்துக்கும் பின்னாடி ஒரு சிற்பி இருப்பார் இல்லையா? அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம்ங்கிற இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை வடிவமைச்ச சிற்பிகள் 3 பேர். அவங்க தான் மிதவாத சகாப்தத்தோட முகங்களாவே இருந்தாங்க. முதல்ல தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் தலைவர். இந்தியாவின் மனசாட்சியின் குரல்னு கூட சொல்லலாம். தன்னோட அறிவாலையும் அனுபவத்தாலையும் பிரிட்டிஷ் ஆட்சியோட அநீதிகளை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினவர். அடுத்ததா பெரோஷா மேத்தா, சட்டமன்றத்தோட சிங்கோன்னு இவரை சொல்லுவாங்க. தன்னோட அனல் பறக்கிற பேச்சால பிரிட்டிஷ் அதிகாரிகளையே நடுங்க வச்சவர். அவரோட குரல் ஒடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களோட குரலா ஒலிச்சது. அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே, இவரை இந்தியாவின் வைரம்னு சொன்னாங்க. தன்னோட கூர்மையான அறிவாலையும் புள்ளி விவரங்களோட உதவியோடையும் பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி இந்தியாவை சுரண்டதுங்கிறத அம்பலப்படுத்தினார். அவர் ஒரு அறிஞர், ஒரு ராஜதந்திரி, ஒரு உண்மையான தேசபக்தர். மிதவாதிகளோட அரசியல் ரொம்பவே வித்தியாசமானது. அது வன்முறையால உருவானதில்ல, விவாதத்தால உருவானது. ஆயுதங்களால் ஆனதில்ல, அறிவால் ஆனது. அதனால தான் அதை சம்மதிக்க வைக்கும் அரசியல்னு சொல்றோம். சரி, இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். மிதவாதிகள் பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறியணும்னு நினைக்கல. அதுக்குள்ளேயே சில சீர்திருத்தங்கள் வரணும்னு தான் விரும்பினாங்க. பிரிட்டிஷ்காரங்களோட நீதி மேல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதனால வேண்டுகோள், விண்ணப்பங்கள், அப்புறம் அமைதியான எதிர்ப்பு, இதுதான் உங்களோட வழிமுறையா இருந்துச்சு. இதை பலரும் பலவீனம்னு பார்த்தாலும் அன்றைய சூழல்ல இதுதான் உங்களோட பலமாவும் இருந்துச்சு. மிதவாதிகள் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? அது தாதாபாய் நவ்ரோஜி உருவாக்கின வடிகால் கொள்கை, அதாவது ட்ரெயின் தியரி. இந்தியா எப்படி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டப்படுதுங்கிறது அத்தனை ஆதாரங்களோட அம்பலப்படுத்தின ஒரு அறிக்கை அது. சொல்லப்போனா அது பிரிட்டிஷ் ஆட்சியோட முகத்திரையே கிழிச்செறிஞ்சது. அப்போ இந்தியாவோட செல்வம் எப்படி இங்கிலாந்துக்கு போச்சு யோசிச்சு பாருங்க. 2 பெரிய பைப்லைன் மூலமா போயிருக்கு. ஒன்னு அதிகாரப்பூர்வமான பைப்லைன், அதாவது இங்க வேலை செஞ்ச பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு சம்பளம், பென்ஷன், நிர்வாக செலவுன்னு போறது. இன்னொன்னு அதிகாரப்பூர்வமற்ற பைப்லைன்.
இது இங்க தொழில் செஞ்ச பிரிட்டிஷ் வியாபாரிகள் முதலாளிகள் சம்பாதிச்ச லாபம். இந்த 2 பைப்லைனு தான் இந்திய பொருளாதாரத்தையே கொஞ்சம் கொஞ்சமா வறண்டு போக வச்சது. உண்மைதான், மிதவாதிகளுக்கு உடனடியா பெரிய வெற்றிகள் எதுவும் கிடைக்கல. ஆனா அன்னிக்கு அவங்க விதைச்ச விதைகள் தான் பிற்காலத்துல சுதந்திரம்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான மரமா வளர்ந்து நின்னது. 1892 இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். மிதவாதிகளோட பல வருஷ பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைச்ச முதல் பரிசு. இந்திய அரசியல்ல ஒரு புதிய சகாப்தத்தோட தொடங்கம்னே சொல்லலாம். 1892ஆம் வருஷத்துல கொண்டு வரப்பட்ட இந்திய மன்றங்கள் சட்டம் முதல் முறையா இந்தியர்களுக்கு அரசியல் அதிகாரத்தோட கதவை லேசா திறந்து வச்சது. ஆமா, அது ஒரு சின்ன திறவுகோல் தான். ஆனா அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படியா இருந்துச்சு. மிதவாதிகளோட சாதனைகளை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல அவங்க இந்திய மக்களுக்கு அரசியல் கல்வியை கொடுத்தாங்க. அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சி எப்படி சுரண்டதுங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வந்தாங்க. மூணாவதா இந்திய தேசிய காங்கிரஸுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்குனாங்க. கடைசியா மக்களோட அடிப்படை உரிமைகளுக்காகவும் பத்திரிகை சுதந்திரத்துக்காகவும் தொடர்ந்து போராடினாங்க. ஆனா காங்கிரஸ்குள்ளேயே ஒரு புயல் மெல்ல மெல்ல உருவாகிட்டு இருந்துச்சு. மிதவாதிகளோட இந்த பொறுமையான வழி சிலருக்கு கோழைத்தனமா தெரிஞ்சுது. இனிமே விண்ணப்பம்லாம் பத்தாது, போராட்டம் மட்டும்தான் ஒரே வழிங்கிற குரல்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சுது. 1905 இந்திய சரித்திரத்துல ஒரு கருப்பு ஆண்டுன்னே சொல்லலாம். மிதவாதிகளோட நம்பிக்கைகள், அவங்களோட கனவுகள் சிதைஞ்சு போன வருஷம். ஒரு புதிய தீவிரமான அரசியலோட பிறப்பு. பாருங்க, இந்த ப்ளவ் ஒரே நாள்ல நடக்கல. பல வருஷங்களா அதிருப்திங்கிற நெருப்பு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அரவிந்த் கோஷோட விமர்சனங்கள், லாலா லஜபதி ராயோட கேலிகள்னு எல்லாமே அந்த நெருப்புல எண்ணெய் ஊத்துச்சு. கடைசியா வங்கப் பிரிவினை அந்த நெருப்ப ஒரு பெரிய தீயா மாத்திருச்சு. விளைவு 1907ல சூரத் மாநாட்டுல காங்கிரஸ் மிதவாதிகள், தீவிரவாதிகள்னு 2ஆ உடைஞ்சது. அப்போ இதோட அர்த்தம் மிதவாதிகள் தோத்து போயிட்டாங்களா? இல்லவே இல்ல. அவங்களோட கதை ஒரு தோல்வியோட கதை இல்ல. அது ஒரு தியாகத்தோட கதை, ஒரு தேசத்தோட அஸ்திவாரத்தோட கதை. மிதவாதிகளே அரசியல் யாசகம் எடுக்கிறவங்கன்னு விமர்சனம் செஞ்சப்போ கோகலே இந்த பதில சொன்னாரு. நாங்க பிச்சைக்காரர்கள் இல்ல, எங்களோட கட்சியும் பிச்சைக்காரர்களோட கட்சி இல்ல, நாங்க மக்களோட தூதுவர்கள். இந்த வார்த்தைகள் அவங்களோட சுயமரியாதையை காட்டுச்சு. அவங்க பிச்சை கேட்கல, மக்களோட உரிமைகளை கேட்டாங்க. இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். மிதவாதிகள் சுதந்திர போராட்டத்தோட முதல் அத்தியாயத்தை எழுதினாங்க. அவங்க அமைச்சு கொடுத்த அந்த பிரம்மாண்டமான மேடையில நின்னுதான் காந்தி, நேரு மாதிரியான தலைவர்கள் அடுத்த அத்தியாயத்தை எழுதி சுதந்திரம்ங்கிற கனிய பறிச்சாங்க. ஒரு மனிதனோட உண்மையான மதிப்பை அவனோட எதிரி தான் சரியா சொல்லுவான்னு சொல்லுவாங்க. கோக்லே இறந்தப்போ அவரோட மிகப்பெரிய அரசியல் எதிரியான பாலகங்காதர திலகர் செலுத்தின இந்த அஞ்சலி மிதவாதிகளோட பங்களிப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். அவங்களோட மரபு இந்திய வரலாற்றுல எப்பவும் நிலைச்சு நிற்கும். அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும். இந்த வார்த்தைகளை சொன்னவர் யார் தெரியுமா? பாலகங்காதர திலகர். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தோட திசையையே மாற்றி எழுதிய ஒரு மந்திரம். ஒரு புதிய, இன்னும் சொல்லப்போனா ரொம்பவே தீவிரமான ஒரு அத்தியாயத்துக்கான தொடக்க புள்ளி. ஆமாங்க, இந்திய தேசிய காங்கிரசுக்குள்ளேயே ஒரு புதிய நெருப்பு பற்றி கொண்டது. அந்த நெருப்புக்கு பெயர்தான் தீவிரவாதம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த அனல் பறக்கிற அத்தியாயத்தோட கதை தான். வாங்க உள்ளே போகலாம். சரி, நம்மளோட பயணத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோம்? முதல்ல இந்த நெருப்பு எப்படி பொறி தட்டியதுன்னு பாப்போம். அப்புறம் அது காட்டுத்தீயா பரவ என்னென்ன காரணங்கள் இருந்தது. அடுத்ததா காங்கிரஸ்குள்ளேயே நடந்த ஒரு பெரிய சித்தாந்த போர். அப்புறம் சூரத்ல நடந்த அந்த வரலாற்று பிளவு. கடைசியா இந்த தீப்பொறிகளோட தாக்கம் என்னன்னு பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் பாகம், இந்த நெருப்பு பிறந்த கதை. நாம இப்ப பயணிக்க போற காலகட்டம் 1905 இருந்து 1919 வரை. இந்திய வரலாற்றுல இந்த காலகட்டத்தை தீவிரவாதிகளோட சகாப்தம்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். இந்த தீவிரவாதிகள்னு சொல்றவங்களும் மிதவாதிகளை போலவே தேசப்பற்று கொண்ட காங்கிரஸ்காரங்க தான். 2 பேருக்கும் ஒரே இலக்கு தான், இந்தியாவுக்கு நல்லது நடக்கணும். ஆனா பாதை தான் வேற. ஆரம்பத்துல, அதாவது 1885 இருந்து 1905 வரைக்கும் மிதவாதிகளோட குரல் தான் ரொம்பவே பலமா இருந்துச்சு. அதனால தீவிரவாதிகளோட குரல் கொஞ்சம் அமுங்கியே இருந்தது. ஆனா 1905ல பிரிட்டிஷ்காரங்க செஞ்ச ஒரு பெரிய தப்பு வங்காளத்தை பிரிச்சது. ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருச்சு. அந்த பிரிவினையால பொங்கி எழுந்த சுதேசி இயக்கம் தான் இந்த தீவிரவாதிகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. அப்போ இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? எதுலதான் இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க? முக்கியமா 3 விஷயத்துல தான். அவங்களோட அரசியல் இலக்கு என்ன,
அதை அடைய அவங்க கையில் எடுக்க போற வழிமுறை என்ன, அப்புறம் இந்த போராட்டத்துல சாதாரண மக்களோட பங்கு என்ன, இந்த மூணுலயும் அவங்களுக்குள்ள பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு வழிகாட்டி தேவை இல்லையா? அப்படி இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி கிடைச்சார். அவரோட பேரு அரவிந்த கோஷ். 1893 இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு திரும்புறார். அவர் கூடவே சேர்ந்து இந்திய அரசியல்ல ஒரு புதிய ரொம்பவே தீவிரமான சிந்தனையும் இந்தியாவுக்குள்ள வருது. அவர் சும்மா இல்ல, பொம்பாயில இருந்து வந்த ஒரு பத்திரிக்கையில முதியோருக்கு புதிய விளக்குகள்னு ஒரு கட்டுரை தொடர் எழுதுறார். அது சும்மா சொல்லல, ஒரு பூகம்பத்தையே உருவாக்குச்சு. காங்கிரஸை நேரடியாவே விமர்சிச்சார். இது வெறும் மிடில் கிளாஸ் மக்களுக்கான அமைப்புன்னு சொன்னார். சின்ன சின்ன சீர்திருத்தம் கேட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு கோபப்பட்டார். நம்மளோட ஒரே இலக்கு தேச விடுதலை தான், அதுக்கு மக்கள் புரட்சி தான் வழின்னு அடிச்சு சொன்னார். அதனாலதான் பாருங்க, வரலாற்றாசிரியர் கரண் சிங் அவரை ஒரு வார்த்தையில சொல்லிட்டார், தீவிர தேசியத்தோட தீர்க்கதரிசின்னு. எவ்ளோ சரியான வார்த்தை பாத்தீங்களா? சரி, ஒரு தீப்பொறி விழுந்துருச்சு. ஆனா அது காட்டு தீயா பரவணும்னா அதுக்கு எரிபொருள் வேணுமே. அப்படி இந்த தீவிரவாத தேசிய சிந்தனை இந்தியா முழுக்க பரவ என்னென்ன விஷயங்கள் எரிபொருளா இருந்துச்சு, வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் காரணம் பொய் வாக்குறுதி. சிம்பிளா சொல்லணும்னா, பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த வாக்க காப்பாத்தவில்லை. 1858 விக்டோரியா மகாராணி ஒரு பெரிய பிரகடனம் வெளியிட்டாங்க. ஆனா அது வெறும் பேப்பர்ல தான் இருந்துச்சு. அப்புறம் 1861, 1892ன்னு 2 கவுன்சில் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுலயும் மக்களுக்கு உண்மையான அதிகாரம்னு எதுவுமே இல்ல. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு மிதவாதிகள் போற பாதை சரிதானான்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது பஞ்சம் நோய். 1896-97 காலகட்டத்துல இந்தியாவை பஞ்சம் வாட்டி வதைக்குது. கூடவே பிளேக் நோயும் பரவுது. ஆனா அரசாங்கம் மக்களை காப்பாத்த எதுவுமே செய்யல. இதுல கொடுமை என்னன்னா, பூனாவுல பிளேக் நோயை கட்டுப்படுத்துறோம்னு சொல்லி பிரிட்டிஷ் அதிகாரிகள் செஞ்ச அட்டூழியங்கள் இருக்கே, அது திலகர் மாதிரி தலைவர்களோட ரத்தத்தையே கொதிக்க வச்சிடுச்சு. அந்த கோபம் சும்மா போகல, அது வெடிச்சுது. பூனாவோட பிளேக் கமிஷனர் ராண்ட், அவரோட உதவியாளர் அயர்ஸ்ட் 2 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு. ஒரு பக்கம் மக்கள் பசியில செத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் அரசு விக்டோரியா மகாராணியோட வைர விழான்னு சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுது. இதை விட ஒரு அவமானம் இருக்க முடியுமா? இது மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இந்திய தொழிலாளர்கள் அடிமைகளை விட மோசமா நடத்தப்பட்டாங்க. அதையும் பிரிட்டிஷ் அரசு கண்டுக்கவே இல்ல. இதெல்லாம் சேர்ந்து மக்கள் மனசுல கோபத்தை வளர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த காரணம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அது உலகத்துல நடந்த சில சம்பவங்கள். அதுவரைக்கும் ஐரோப்பியர்கள், வெள்ளக்காரங்க அவங்கள ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு. ஆனா அந்த பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சுது. எப்போ? 1896ல ஒரு சின்ன ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா பெரிய ஐரோப்பிய நாடான இட்டாலிய தோற்கடிக்குது. அப்புறம் 1905ல ஒரு சின்ன ஆசிய நாடான ஜப்பான் பிரம்மாண்டமான ரஷ்யாவை தோற்கடிக்குது. இதை கேட்ட இந்திய இளைஞர்களுக்குள்ள அவங்களால முடியும்போது நம்மால முடியாதான்னு ஒரு புது உத்வேகம் பிறந்துச்சு. இது மட்டும் இல்லங்க, இன்னும் நிறைய காரணங்கள் அடுக்கிட்டே போகலாம். திலகர், பால், ராய் மாதிரி தலைவர்கள் நம்மளோட பழம்பெருமையை பேசி மக்களை தட்டி எழுப்பினாங்க. பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த இந்திய எதிர்ப்பு சட்டங்கள், இத்தாலியில கரிபால்டி மாஜினி செஞ்சு விடுதலை போராட்டங்கள், நம்ம நாட்டு செல்வத்தை சுரண்டிட்டு இருந்த பொருளாதார கொள்கைகள், இப்படி எல்லாமே சேர்ந்து அந்த புரட்சி நெருப்புக்கு நெய் ஊத்துற மாதிரி இருந்துச்சு. இத்தனை காரணங்கள் இருந்தாலும் கடைசி ஆணி மாதிரி ஒன்னு இருந்துச்சு. அதுதான் வைஸ்ராய் கர்சனோட அடக்குமுறை ஆட்சி. சும்மா இருந்த குழுவி கூட்டுல கல்ல விட்டெறிஞ்சா என்ன ஆகும்? அதுதான் நடந்துச்சு. அது வரைக்கும் அங்கங்க கேட்டுட்டு இருந்த தீவிரவாத குரலுக்கு ஒரு அகில இந்திய அங்கீகாரத்தையே வாங்கி கொடுத்த பெருமை கர்சனையே சேரும். சரி, இப்போ காங்கிரஸ்குள்ளேயே நடந்த அந்த சித்தாந்த போரை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மிதவாதிகள், தீவிரவாதிகள், இவங்களுக்குள்ள இருந்த அடிப்படை வித்தியாசங்கள் தான் என்ன? தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரே இலக்கு, ஒரே தாரக மந்திரம் சுயராஜ்யம், அதாவது நம்ம ஆட்சி. அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் கொடுக்கற எந்த சலுகையை விடவும் 1000 குறைகள் இருந்தாலும் நம்ம ஆட்சி தான் நமக்கு வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா அப்பதான் ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை, தன்னம்பிக்கை, நாட்டுக்காக தியாகம் செய்யற குணமெல்லாம் வரும்னு உறுதியா நம்பினாங்க. இந்த ஒப்பீட்டை பாருங்க, இது எல்லாத்தையும் விளக்கிடும். ஒரு பக்கம் மிதவாதிகள், அவங்க என்ன கேட்டாங்க? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே டொமினியன் அந்தஸ்து போதும்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள் முழுமையான சுயராஜ்யம், முழு சுதந்திரம் கேட்டாங்க. மிதவாதிகள் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒரு வரும்னு நினைச்சாங்க. அது ஒரு சாபம், ஒரு சாத்தானோட ஆட்சின்னு தீவிரவாதிகள் சொன்னாங்க. மிதவாதிகள் வழி மனு கொடுக்கறது, மன்றாடுறது. தீவிரவாதிகள் வழி நேரடி நடவடிக்கை, புறக்கணிப்பு.
காங்கிரஸ் வெறும் படிச்சவங்களுக்கான அமைப்பின்னு மிதவாதிகள் பார்த்தாங்க. ஆனா தீவிரவாதிகள் அத மக்களோட இயக்கமா மாத்தணும்னு துடிச்சாங்க. கடைசியா மக்கள் இன்னும் ஆட்சி செய்ய தயாராகலன்னு மிதவாதிகள் சொன்னப்போ இந்தியர்களுக்கு இயல்பாவே அந்த தகுதி இருக்குன்னு தீவிரவாதிகள் நெஞ்ச நிமிர்த்தி சொன்னாங்க. இப்படி 2 துருவங்கள் மாதிரி இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் மோதல் தானே நடக்கும். அந்த மோதல் தான் இந்திய வரலாற்றிலேயே ஒரு பெரிய கரும்புள்ளியா பதிவான சூரத் புலவு. வாங்க அந்த உச்சகட்ட மோதல் நடந்த கதைக்குள்ள இப்ப போகலாம். இந்த பிளவு ஒரே நாள்ல நடக்கல. அதுக்கான விதை 1905லேயே காசி மாநாட்டுல போடப்பட்டுருச்சு. கோகலே தலைமையில நடந்த அந்த மாநாட்டுல திலகர் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தால சின்ன சலசலப்பு வந்துச்சு. ஆனா எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. ஆனா அடுத்த வருஷம் 1906ல கல்கத்தாவுல நடந்த மாநாடு தீவிரவாதிகளுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. சுயராஜ்யம், சுதேசி, புறக்கணிப்புன்னு அவங்களோட முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறுச்சு. வெற்றி கிடைச்சதும் தீவிரவாதிகளுக்கு இன்னும் பலம் வந்துருச்சு. இப்போ 1907ஆம் வருஷம் அடுத்த மாநாட்டுக்கான காலம் தயாராகுது. தீவிரவாதிகள் தங்களோட கோட்டையான நாக்பூர்ல மாநாட்டை நடத்தலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா மிதவாதிகள் சாமர்த்தியமா காய நகர்த்தி தங்களோட கோட்டையான சூரத்துக்கு மாநாட்டை மாத்திடுறாங்க. இதுவே ஒரு பெரிய சதி மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு. சூரத்ல நடந்தது மாநாடு இல்ல, ஒரு போர்க்களம். திலகர் சில கோரிக்கைகளை வைக்கிறார், மிதவாதிகள் அதை நிராகரிக்கிறாங்க. திடீர்னு டாக்டர் ராஜ்பிஹாரி கோஷ தலைவரா அறிவிக்கிறாங்க. தீவிரவாதிகளுக்கு பேரதிர்ச்சி. டிசம்பர் 26 மாநாட்டோட முதல் நாள். ஒரே கூச்சல், குழப்பம், சண்டை. மாநாட்டை ஒத்தி வைக்கிறாங்க. அடுத்த நாள் டிசம்பர் 27. திலகர் மேடை ஏறி பேச போறார். ஆனா அவரை தடுக்கறாங்க. அவ்வளவுதான், கட்டுக்கடங்காத கோபம் வெடிக்குது. நாற்காலிகள் பறக்குது, செருப்புகள் வீசப்படுது, போலீஸ் உள்ள வருது. டிசம்பர் 28ஆம் தேதி ஒரே இயக்கமா இருந்த காங்கிரஸ் 2 துண்டா உடைஞ்சு மிதவாதிகள் தனியாவும் தீவிரவாதிகள் தனியாவும் கூட்டம் போடுறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டுருச்சு. காங்கிரஸ் உடைஞ்சிடுச்சு. சரி, இதனால என்ன ஆச்சு? அந்த தீப்புரைகளா இருந்த தலைவர்களோட நிலைமை என்ன? வாங்க நம்ம கதையோட கடைசி பாகத்துல அதை பார்க்கலாம். உடனடியா பார்த்தா விளைவுகள் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. சுதந்திர போராட்டமே பலவீனமாயிடுச்சு. இதுதானே பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்பார்த்துச்சு. அவங்க இது நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களோட பாலிசி ரொம்ப சிம்பிள். தீவிரவாதிகளை ஒடுக்கு, மிதவாதிகளை அரவண. லாலா லஜ்பதி ராய், அஜித் சிங், பாலகங்காதர திலகர்னு முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் கைது பண்ணி நாடு கடத்தினாங்க. இப்படி பிரிஞ்சு போன காங்கிரஸ் மறுபடியும் ஒன்னு சேர கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. 1916 லக்னோ மாநாடு வரைக்கும். ஆனா இந்த நெருப்பு வட இந்தியாவோட மட்டும் நிக்கல. தெற்கு பக்கமும் அத பரவுச்சு. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு. 1907ல பிபின் சந்திரபால் தமிழ்நாட்டுக்கு ஒரு புயல் மாதிரி வரார். அவரோட பேச்சு கணல் இங்க வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, ஏன் நம்ம பாரதியார் வரைக்கும் பல தலைவர்களை உருவாக்கிச்சு. இதுல தமிழ்நாட்டு திலகர்னு புகழப்பட்ட வ.உ.சி. பத்தி சொல்லியாகணும். பிரிட்டிஷ்காரனுக்கு போட்டியா நம்ம இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் கம்பெனியா ஆரம்பிச்சார். தூத்துக்குடியில கோரல் மில் தொழிலாளர்களுக்காக போராடி ஜெயிச்சு காட்டினார். அவரோட இந்த எழுச்சியை பார்த்து பயந்து போன பிரிட்டிஷ் அரசு 1908ல அவரை கைது செஞ்சது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி வரும். இவங்களோட பங்களிப்பு தான் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது வரைக்கும் ஒரு படிச்சவங்க இயக்கமா, ஒரு மேல்தட்டு வர்க்க இயக்கமா இருந்த காங்கிரஸ சாதாரண மக்களோட இயக்கமா மாத்தின பெருமை இந்த தீவிரவாதிகளை தான் சேரும். ஒரு எரிமலை மாதிரி அரசியலுக்குள்ள நுழைஞ்சு சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு வேகத்தையும் ஒரு அவசரத்தையும் கொடுத்தது அவங்கதான். இந்த மொத்த இயக்கத்தோட தந்தையா பார்க்கப்படுற பால கங்காதர திலகரோட வாழ்க்கையே ஒரு தியாகம்தான். 1897ல சிறைக்கு போறாரு. லோகமான்யர்னு மக்களால கொண்டாடப்படுறாரு. 1908ல மறுபடியும் 6 வருஷம் சிறை பர்மாவில. அங்க உட்காந்துதான் கீதா ரகசியம்ங்கிற மகத்தான நூலை எழுதுறார். வெளிய வந்து 1916ல தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். பிரிஞ்சு கிடந்த காங்கிரஸையும் முஸ்லிம் லீகையும் ஒன்னு சேர்க்கிறார். கடைசியா 1920ல அந்த மாபெரும் தீபம் அணைஞ்சு போகுது. அவர் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போனது ஒரே ஒரு வாக்கியம்தான். ஆனா அது பல தலைமுறைகளுக்கு மந்திரமா இருந்துச்சு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன். இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு யுகத்தோட போர் முழக்கம். ஒருவேளை பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த தீவிரவாத நெருப்பை அணைச்சிட்டு தான் நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மையில அந்த நெருப்பிலிருந்து உருவான வெப்பந்தான் பின்னாளில் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தேவையான ஆயுதங்களை வார்த்தெடுத்ததா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசினா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அஹிம்சை தான், இல்லையா? ஆனா அதே சுதந்திரத்துக்காக ஆயுதம் தூக்கி ரத்தம் சிந்தி ஏன் உயிரையே கொடுத்த சில புரட்சியாளர்களோட கதை ஒன்னு இருக்கு. அது அதிகமா பேசப்படாத ஒரு கதை. ஆனா பிரிட்டிஷ் இந்தியாவையே ஒரு உழுக்கு உழுக்குன அந்த நெருப்பு பத்தின கதை தான் இது. பகத்சிங்கோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரட்சிக்கான வாழ் கருப்புக்களால தான் கூர்த்தீட்டப்படுதுன்னு சொல்றார்.
அப்போ புரட்சினா வெறும் துப்பாக்கியோ குண்டோ இல்ல, அது ஒரு ஐடியா, ஒரு சித்தாந்தம். சரி, அந்த சித்தாந்தம் எங்கிருந்து வந்துச்சு? எது அவங்கள அந்த பாதைக்கு தள்ளுச்சு? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். காந்தியோட அஹிம்சை போராட்டம் நாடு முழுக்க பரவுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா ஆயுதம் ஏந்திரதுக்கான விதைகள் தூவப்பட்டுருச்சு. குறிப்பா சொல்லணும்னா வங்காளம், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இந்த மாதிரி இடங்கள்ல நடந்த வன்முறை கலந்த கிளர்ச்சிகள் தான் இந்த புரட்சி இயக்கத்துக்கே அடித்தளனா அமைஞ்சது. யோசிச்சு பாருங்க, 1800கள்ல தென்னிந்தியாவுல நடந்த கிளர்ச்சி, அப்புறம் வேலூர்ல நடந்த சிப்பாய் புரட்சி, கடைசியா 1857ல நடந்த அந்த மாபெரும் எழுச்சி. இது எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்க எப்படி அடக்குனாங்கன்னு தெரியுமா? ரொம்பவே கொடூரமா, ஈவு இரக்கமே இல்லாம தண்டிச்சாங்க. இந்த அடக்குமுறை தான் பல இளைஞர்கள் மனசுல ஒரு தணியாத கோபத்தை, ஒரு நெருப்ப மூட்டுச்சு. அந்த கோப நெருப்புல இருந்து தான் புரட்சியாளர்களோட சித்தாந்தமே பிறந்துச்சு. இந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா அமைதியா போறது மட்டும் பத்தாது, அவங்க பாஷையிலே வலிமையா ஒரு பதிலடி கொடுக்கணும்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்பினாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் குண்டுகளின் தத்துவம். அவங்களோட கொள்கை ரொம்ப சிம்பிள், ரொம்ப தெளிவு. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை எப்படி பிடிச்சாங்க? வன்முறையால தான், சூழ்ச்சியால தான். அப்போ அவங்கள இங்கேருந்து விரட்டணும்னாலும் நாமளும் அதே வன்முறை பாதையை தான் கையில் எடுக்கணும். இதுதான் அவங்களோட புரட்சிகர தேசியவாதத்தோட மையக்கரு. இந்த கொள்கைய செயல்படுத்த அவங்க பல டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாங்க. ரொம்ப கொடூரமான பிரிட்டிஷ் அதிகாரிகளை போட்டு தள்ளுறது, திடீர்னு மறைஞ்சிருந்து தாக்குற கொரில்லா போர்முறை, அரசாங்க சொத்துக்களை நாசப்படுத்துறது, கருவூலங்களை கொள்ளையடிக்கிறது, இது எல்லாத்தையும் விட முக்கியமா பிரிட்டிஷ் இந்தியா ராணுவத்துக்குள்ளேயே வீரர்களை தூண்டிவிட்டு கலகம் உண்டாக்குறது, இதெல்லாம் பிரிட்டிஷ் நிர்வாகத்தையே ஆட்டம் காண வச்சது. 1907ல தான் தாக்குதல்களோட ஆரம்பம்னு சொல்லலாம். வங்காளத்தோட லெப்டினன்ட் கவர்னர் சர் ஆண்ட்ரூ பிரேசர் அவர் போன ரயிலையே குண்டு வச்சு தகர்க்க முயற்சி செஞ்சாங்க. இது புரட்சியாளர்கள் எவ்வளவு துணிச்சலானவங்க, அவங்களோட டார்கெட் எவ்வளவு பெருசுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா அமைஞ்சது. சரியா, அடுத்த வருஷம் முசாஃபர்பூர்ல நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிடுச்சு. அங்க கிங்ஸ்ஃபோர்டுன்னு ஒரு கொடூரமான மாஜிஸ்ட்ரேட் இருந்தான். அவனை கொல்றதுக்காக பிரபுலசாக்கி, குதிராம் போஸ்னு 2 இளைஞர்கள் குண்டு வீசுனாங்க. ஆனா பாருங்க, விதி விளையாடிடுச்சு. குறித்தவறி அந்த வண்டியில போன பிங்கிள் கென்னடின்ற ஒரு வக்கீலோட மனைவியும் மகளும் இறந்துட்டாங்க. நிஜமாவே ஒரு சோகமான திருப்பம் இது. இந்த புரட்சி தீ வெறும் இந்தியாவோட நிக்கல, அது கடல் தாண்டியும் பரவுச்சு. 1909ல லண்டன்ல, ஆமா, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட இதயத்திலேயே ஒரு படுகொலை நடந்துச்சு. மதன்லால் திங்ரான்னு ஒரு துணிச்சலான இளைஞர் சர் கர்சன்வில்லின்னு ஒரு பெரிய அதிகாரியை சுட்டுக் கொன்னார். இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதே நேரம் இந்தியாலையும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. 1909ல மகாராஷ்டிராவுல நாசிக் மாவட்ட கலெக்டர் ஜாக்சன் கொல்லப்பட்டார். 2 வருஷத்துல 1911ல நம்ம தமிழ்நாட்டுல மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரைய வாஞ்சிநாதன் ஐயர் சுட்டுக் கொன்றார். வடக்கிலையும் தெற்கிலையும் நடந்த இந்த சம்பவங்கள் இந்த இயக்கம் எவ்ளோ பறந்து விரிஞ்சிருந்ததுன்னு காட்டுச்சு. புரட்சியாளர்களோட துணிச்சலுக்கு உச்சகட்டமா ஒரு சம்பவம் நடந்துச்சு. 1912ல டெல்லியில வைஸ்ராய் ஹார்டிங் பிரபு மேலேயே அட்டாக் பண்ணாங்க. அவரு யானை மேல ஊர்வலம் போயிட்டு இருந்தப்போ அவர் மேல குண்டு வீசப்பட்டுச்சு. அந்த தாக்குதல்ல வைஸ்ராய் காயத்தோட தப்பிச்சிட்டார். ஆனா அவரோட உதவியாளர் இறந்து போனார். பிரிட்டிஷ் ஆட்சியோட உச்சபட்ச அதிகாரிக்கே நேரடியா சவால் விட்டது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புச்சு. இவ்ளோ துல்லியமா, இவ்ளோ தைரியமா தாக்குதல் நடத்துறது யாரு? இந்த தாக்குதல்கள்லாம் ஏதோ தனிப்பட்ட ஆட்கள் செஞ்சதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியமான நெட்வொர்க் இருந்துச்சு. நாடு முழுக்க ஒரு நிழலுலகம் போல பரவியிருந்த சீக்ரெட் சொசைட்டிஸ், அதாவது ரகசிய சங்கங்கள் தான் இந்த புரட்சி இயக்கத்தோட முதுகெலும்பா இருந்துச்சு. ஆட்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரி பெரிய தாக்குதல்களை பிளான் பண்றது எல்லாமே இங்கதான் நடந்துச்சு. முதல்ல மகாராஷ்டிராவில இருந்த அபினவ் பாரத் சங்கத்தை பத்தி பாப்போம். இது 1904ல வி.டி. சாவர்கர் ஆரம்பிச்சார். இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா இத்தாலியில இருந்த மாசினியோட யங் இட்டாலி இயக்கம்தான். இவங்களோட முக்கிய வேலையே லண்டன்ல இருந்து ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகளை கடத்திட்டு வந்து இந்தியா முழுக்க சப்ளை பண்றதுதான். நாசிக்ல கலெக்டர் ஜாக்சனை கொன்னது கூட இந்த துப்பாக்கியை வச்சுதான். அப்புறம்தான் சாவர்கரோட அண்ணன் கணேஷ் சாவர்கர் மேல புகழ்பெற்ற நாசிக் சதி வழக்கு பதியப்பட்டுச்சு. அப்போதான் இந்த அமைப்போட செயல்பாடுகள் எல்லாம் வெளியுலகத்துக்கே தெரிய வந்துச்சு. அடுத்தது வங்காளம். அங்க அனுஷீலன் சமிதின்னு ஒரு பிரம்மாண்டமான நெட்வொர்க்கே இருந்துச்சு. பேருதான் உடற்பயிற்சி கழகம், ஆனா அவங்களோட நோக்கம் உடம்ப மட்டும் பலப்படுத்துறதில்ல, தேசத்தையும் பலப்படுத்துறது. நாடு முழுக்க கிட்டத்தட்ட 500 பிரான்ச் வச்சிருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. அதுல யுகாந்தர்னு ஒரு குரூப் ஒரு தோட்டத்து வீட்ல குண்டு தயாரிக்கிற சென்டரே நடத்துறாங்க. புகழ்பெற்ற தத்துவஞானி அரவிந்த கோஷ் சம்பந்தப்பட்ட அலிப்பூர் குண்டு வழக்கு இந்த சங்கத்தோட தீவிரம் எவ்ளோ பெருசுன்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கே முகத்துல அரைஞ்ச மாதிரி காட்டுச்சு.
பாருங்க, நம்ம சுதந்திரத்துக்கான இந்த போராட்டம் இந்தியாவோட எல்லைக்குள்ள மட்டுமே நடக்கல. புரட்சியாளர்கள் தங்களோட ஆட்டத்தை உலக அரங்குக்கு எடுத்துட்டு போனாங்க. வெளிநாடுகள்ல முக்கியமான சென்டர்ஸை உருவாக்கி அங்கிருந்து போராட்டத்துக்கு தேவையான ஆதரவை திரட்ட ஆரம்பிச்சாங்க. இதோட மொதப்படி 1905ல லண்டன்ல உருவாக்கப்பட்ட இந்திய சுயாட்சி கழகம். அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போனவங்க பாரிஸ்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. கடைசியா வட அமெரிக்காவில ரொம்பவே சக்தி வாய்ந்த கதர் இயக்கம் உருவாச்சு. இந்த குளோபல் நெட்வொர்க் நம்ம போராட்டத்துக்கே ஒரு புது பரிமாணத்தை கொடுத்துச்சு. இப்போ நாம கதர் இயக்கத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது அமெரிக்க மண்ணுல அங்க குடியேறி போன இந்தியர்களால உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான புரட்சிகர அமைப்பு. அவங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், இந்தியால ஒரு பெரிய ஆயுத கிளர்ச்சியை உருவாக்கி பிரிட்டிஷ்காரங்களை விரட்டி அடிக்கணும். கதர், இந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிளர்ச்சி தான். இதே பேர்ல அவங்க ஒரு வார பத்திரிகையும் நடத்துனாங்க. அந்த பேப்பரோட வேலை என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்களோட அடக்குமுறைய வெளிச்சம் போட்டு காட்டுறதும் மக்கள் ஆயுதமேந்தி போராட தூண்டுறதும் தான். இந்த கதர் இயக்கத்தோட வரலாற்ற மாத்தி போட்ட ஒரு சம்பவம் கோமகட்டமாறு சம்பவம். 1914ல 376 இந்திய பயணிகளோட போன இந்த ஜப்பானிய கப்பலை கனடா நாட்டுக்குள்ள நுழைய விடாம தடுத்துட்டாங்க. இனவரிதான் அதுக்கு காரணம். பல மாசம் கடல்லே தவச்சதுக்கு அப்புறம் அந்த கப்பலை திரும்பவும் இந்தியாவைக்கே கல்கட்டாவுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க பஜ்பஜ் துறைமுகத்துல விரக்தியில இருந்த பயணிகளுக்கும் பிரிட்டிஷ் போலீஸ்க்கும் பெரிய சண்டை வெடிச்சுது. அந்த மோதல்ல 18 பயணிகள் போலீசாரால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சோகம் அதோட முடியல. அந்த சண்டைக்கு அப்புறமா 200 பயணிகளை கைது செஞ்சாங்க. இந்த கோமகட்டமாருவோட சோகமான கதை வெளிநாடுகள்ல வாழ்ந்த இந்தியர்கள் மத்தியில பெரிய கோபத்தை உண்டாக்கிச்சு. நிறைய பேரு வேக வேகமா கதர் இயக்கத்துல சேர ஆரம்பிச்சாங்க. சரி, இவ்ளோ பெரிய உலகம் முழுக்க பரவியிருந்த ஒரு இயக்கம் கடைசியில ஏன் தோத்து போச்சு? ஆயுத புரட்சி மூலமா இந்தியாவை விடுவிக்கணும்னு அவங்க கண்ட கனவு ஏன் பலிக்கல? வாங்க அதுக்கான காரணங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. 1, பொதுமக்களோட ஆதரவு அவங்களுக்கு பெருசா கிடைக்கல. 2வது, எல்லா குரூப்பையும் ஒன்னு சேர்த்து வழிநடத்த ஒரு சென்ட்ரல் பிளான் இல்ல. 3வது, தேவையான அளவுக்கு பணமோ ஆயுதங்களோ இல்ல. ராஷ்பிஹாரி போஸ் மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கடுமையான அடக்குமுறையும் அவங்களோட ஸ்பை நெட்வொர்க்கும் இந்த இயக்கத்தை மொத்தமா நசுக்கிடுச்சு. ஆமா, கடைசியில இந்த இயக்கம் நசுக்கப்பட்டுச்சுதான். ஆனா அவங்களோட தியாகம் வீண் போகல. சுதந்திர இந்தியாவுக்கு அவங்க விட்டுட்டு போனது என்ன தெரியுமா? ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக கொள்கைகள். அந்த பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது. அப்போ அவங்க தோத்து போனாலும் நம்ம சுதந்திர போராட்டத்துல அவங்க தியாகத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? இதை நாம தான் யோசிக்கணும்.